மேலே. ஆமா பவியக்கா, நம்ம இப்ப எங்க போறோம்? எங்க போக? தோட்டம், பார்க் இருக்கு, இங்க கோயில் இருக்கு, அப்படியே எல்லா பக்கம் போயிட்டு வரலாம். ஹை, பார்க் இருக்கா? பார்க்கு போகலாமா அக்கா? போகலாம் போகலாம், அதெல்லாம் எல்லா பக்கம் போகலாம். முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்க் போவோம். ஓகே ஓகே ஓகே, டபுள் ஓகே. பவியக்கா, இந்த இடம்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க டெய்லி வருவீங்களா இங்கெல்லாம்? இல்லம்மா, நானும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கேன். அப்பப்போ ஊருக்கு வருவேன், வர நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவேம்மா. சரி சரி சரிக்கா, அழகா இருக்கு எல்லா இடமும். ஆமா ஷாலினி, உங்க அக்காளுக்கு என்ன ஆயிட்டு? ரொம்ப அமைதியாவே இருக்கா. அதுவா, அவளுக்கு வேற வேலை என்ன? அவ அப்படித்தான் இருப்பா. அத காலையில நான் சொல்ல போய் தான் என்ன ஓடி ஓடி அடிக்க வந்தா. இருங்க அக்கா, நான் இப்ப அவளை கூப்பிடுறேன். எடி யாழினி, ஏன் அங்க நிக்க தனியா? இங்க வரையா இல்லையா இப்போ நீ? இதோ வரேன்டி. எடி அக்கா, யாழினி எதுக்கு ஓரமா போய் நின்னுட்டு நிக்க? இங்க கூட வந்து நிக்க வேண்டியதானே? எடி ஷாலினி, உனக்கு என்னடி செய்யுது? நான் எங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதையோ. உனக்கு என்ன? நீ எதுக்கு என்ன கூப்பிடுத? நல்லா இருக்கு. போற இடம்ல நீ அமைதியா இப்படி சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்ப. எனக்கு அதை பார்க்கும்போது அப்படியே எரிச்சலா வருதுலாடி. நீ எதுக்கிட்ட என்னையே கவனிச்சிட்டு இருக்க? காலையில அம்மா கிட்ட என்னை பத்தி என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்க. இப்போ பாரு, பழையபடி நீ என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்க. வந்த இடத்துல வந்த வேலையை பாருடி ஷாலினி. அடி வாங்கிட்டு போயிடாத. போதும் போதும், ரெண்டு பேரும் சண்டை போட்டது. வாங்க கோயிலுக்கு போகலாம். சும்மாவே லேட் ஆயிட்டு, கோயில வேற நட அடைச்சிட்டாங்களோ என்னமோ. ஏ பவி, ஷாலினி கிட்ட சொல்லு, கொஞ்சம் ஒழுங்கா வாயை மூடிட்டு வர சொல்லு. ரொம்பவும் தான் இது பண்ணுவா. அமைதியாவே நிக்காலேன்னு கூப்பிட்டேன், எவ்வளவு இது பேசுறா. நீ ஒன்னும் கூப்பிடண்டா, உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு வர தெரியும். போடி யாழினி, வந்துட்டா. எம்மா போதும், ரெண்டு பேரும் வாங்க முதல்ல. பவியக்கா, இதுதான் நீங்க சொன்ன கோயிலா? ஏன், உனக்கு இதை பார்க்க என்ன மாதிரி தெரியுது? கண்ணு தெரியலையே உனக்கு? அவ கிடக்கா, அவளுக்கு வேலை பொழப்பே இல்ல. அவ பட்டால பேசிட்டு இருக்கட்டும். நீங்க சொல்லுங்க அக்கா. ஆமா, இதுதான் அந்த கோயில். சரி, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேனே, நட திறந்திருக்கா என்னன்ட்டு. ஏடி அக்கா யாழினி, ஏன்டி இப்படி இருக்க? அமைதியா நல்லா பேசேன். நம்மளே எவ்வளவு நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கோம். நல்லா இரு அக்கா, மாரி சந்தோஷமா. நான் எப்படி இருக்கேன்? நான் நல்லா தாண்டி இருக்கேன். சும்மா நடிக்காதடி அக்கா. நீ எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாதா? ஏடி அக்கா, உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? பேசவும் மண்டுக்க, ரொம்ப அமைதியாவே இருக்க. சொல்ல. சரி சரி விடு, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. சரி விடு, பவி வாரா பாரு. போடி அக்கா. சரி பவி அக்கா, கோயிலுக்கு போகலாமா? போங்கப்பா, சீக்கிரம் பரப்பிட்டு வாங்க சொன்னேன், கேட்டிங்களா? கோயில் அங்க நட அடைச்சிட்டாங்க. ஐயோ. சரி அக்கா, இப்ப என்ன பண்ண? வேற இனி என்ன பண்ண? சரி வாங்க, வெயில் வேற ஓவரா இருக்கு. வாங்க அப்படியே நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு இளநீர் குடிச்சிட்டு வரலாம். சரி வாங்க, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, போகலாம். ஐயோ, எவ்வளவு தண்ணி கிடக்கு இங்கெல்லாம். அழகா இருக்கே. பவியக்கா, நீங்களாம் இங்க குளிக்கலாம் வருவீங்களா? இல்ல சாலினி, அதெல்லாம் சின்ன வயசுல வந்து குளிச்சது. இப்பம்லாம் எங்க வரப்போறதே கிடையாது. நம்ம தோட்டத்துக்கு போனா இந்த வழியே தான் போகணும். சரி பவி, இப்ப தோட்டத்துக்கு போறோமே, அங்க யாரும் இருப்பாங்களா? அதெல்லாம் ஆள் இருப்பாங்க. அப்பா அங்கதான் இருப்பாங்க. தாத்தாக்கு சமையல் பண்ணி கொடுக்க மட்டும்தான் அம்மா அப்பப்பா வந்துட்டு போவாங்க. ஓ அப்படியா? சரிக்கா, வாங்க போகலாம். எங்கத்தான் போயிருப்பாங்க? அப்படி நானும் தேடி பார்த்துட்டேன், வர வழியெல்லாம் ஆளையே காணும். பவி அப்படி எங்க கூட்டு போயிருப்பா? எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி. தண்ணியெல்லாம் விழுது, எங்கூட தான் போகணுமா? ஆமா ஆமா, வயலுக்கு தண்ணி பச்சிட்டு இருக்காங்க. வா போகலாம், அங்கூட தான் போகணும். யாழினி சாலினி, ஒரு நிமிஷம் நின்னுங்க. அப்பா நிக்காங்க பாரு, அங்க கூப்பிடுதே அவங்கள. அப்பா அப்பா, அங்க பாருங்க. என்னம்மா பவி? சரி வாங்க, அப்பல ஐயா போன் போட்டு சொன்னாரு. சரி நீ அங்க கூட்டு போ, அங்க ஒரு சகதியா இருக்கு, இங்க வராதிங்க. அங்க ஊஞ்சல் கட்டி போட்டுருக்கோம்ல, அங்க கூட்டு போ பிள்ளைங்கள, நான் வாரேன். சரிப்பா, நீங்க வாங்க, நான் அவங்கள அங்க கூட்டு போறேன். ஏய் யாழினி சாலினி, வாங்க, அங்க ஊஞ்சல் கட்டி போட்டுருக்கு, நம்ம அங்க போய் விளையாடலாம். வாங்க. அப்படியா? ஊஞ்சல்லாம் கட்டி போட்டிருக்கீங்களா? சரி சரி, வாங்க போகலாம் போகலாம். எடி அக்கா, நான் தான் முதல்ல உட்காரவே, நீ போய் உட்கார்ந்துறாத. போடி, இவளே வந்துட்டா, போடி. எடி எடி யாழினி, நான் இருக்கேன்டி, முதல்ல நீ இறங்கடி. போறடி, இப்ப வர உன்கிட்ட. வா வா, நீயா நானா பாத்துருவோம். அக்கா, இவ்வளவு நேரம் நீ எப்படி இருந்த? அமைதியா வந்துட்டு இருந்த பின்னாலேயே. இப்ப ஏன்டி நீ இப்படி இருக்க? வேகமா ஓடி வந்து ஊஞ்சல்ல இருக்க. எந்திடி அக்கா. எப்போடி, நாளா எந்திக்க மாட்டேன், போ. எடி யாழினி, இப்ப நீ மரியாதை எந்திக்கியே இல்லையா நீ?
எடி ரெண்டு பேரும் அடிப்படி சண்டை போட்டு போயிடாதீங்கடி. இருங்கடி யாழினி சாலினி அமைதியா இருங்க கொஞ்சம், நான் வரேன். அக்கா யாழினி ப்ளீஸ் அக்கா எந்திக்கா, நான் இருக்கேனே எந்தியே. அதெல்லாம் முடியாதுடி, நீ எவ்வளோ ஐஸ் வச்சாலும் வச்சுட்டு போ, நான் எந்திக்க மாட்டேன். பொடி யாழினி ஒரு அளவுதான், எந்திச்சிரு மரியாதையா. எடி அக்கா என் அடி வாங்கிட்டு போயிடாத, பார்த்துக்கோ அப்புறம் நான் அடிச்சு விட்டுருவேன். ஆமா, நீ அடிக்க தட்டியே நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். அடச்சி நீங்களா அக்கா தங்கச்சா, ஏன் இப்படி சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும்? எம்மாடி பயமா இருக்குடி உங்களெல்லாம் பார்த்தா. பாருங்க பவியக்கா, நீங்களே எப்படி நம்ம பின்னால அமைதியா பேசாம வந்துட்டு இருந்தா இப்ப எவ்வளவு வேகமா ஊஞ்சல பார்த்தாலும் ஓடி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கா பாத்தீங்களா? இவளை என்ன பண்ணலாம், அடிக்காம எப்படி விட முடியும்? என்னது அடிக்க போறியா? எம்மாடி நாளா அக்கா தங்கச்சி கூட பிறக்கலப்பா, ஒருத்தி தான். உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடி, ரெண்டு பேரும் எப்படி சண்டை போடுறீங்க? இதுக்கே இப்படியா பவி? அதெல்லாம் அப்படிதான். இதெல்லாம் நல்லா பேசுவா. இறங்குடி அக்கா எனக்காக. பொறு இறங்குறேன், அதுக்குன்னு உடனே இறங்க முடியுமா? சரிடி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, அந்த அப்பா வந்துட்டாங்க இளநீ கொண்டுட்டு. அம்மா இந்தாங்கம்மா பிள்ளைங்களா இளநீ குடிங்க. சரிப்பா கொடுங்க இளநிய. ஏடி அக்கா இளநீ எந்தடி, இப்ப நான் இருக்கேனே. இருடி, இளநீ குடிச்சு முடிச்சுக்கிடுதேன், அதுக்கப்புறம் நீ இரு. ஏய் ரெண்டு பேரும் முதல்ல இளநிய குடிங்கப்பா. சரிம்மா இனிமே எங்க போறீங்க நீங்க? அப்பா பார்க்கு போகலாம் பாக்கோம்பா. சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க, காலம்பரை வீட்டுக்கு வாங்க சரியா? சரி அப்பா நீங்க போயிட்டு வாங்க, நாங்க கொஞ்ச நேரம் ஊஞ்செல்லாம் விளையாண்டுட்டு தான் போவோம். ஏடி அக்கா நான் இளநியே குடிச்சு முடிச்சுட்டு நீ எந்திடி. பொறுமையா, நான் இன்னும் குடிச்சு முடிக்கல, இருடி ஒரு நிமிஷம். இந்த நாய்க்கிட்ட இப்படிலாம் சொன்னா சரிப்படாது. உன்னை என்ன பண்ண போறேன் பாரு, இப்போ நீ எந்திக்கியா இல்லையா? சரி கோவப்படாதடி, இப்ப எந்திக்க. அப்படி வா வலிக்கு எந்திடி. ஏடி வெளியில சுத்தி பார்க்கன்னு கூட்டு வந்து உங்க ரெண்டு பேரும் சண்டையை தாண்டி நான் பார்த்து முடிச்சிருக்கேன். சரிடி சாலினி, உங்க அக்கா எந்திரிச்சிட்டா, இனிமையாவது ஊஞ்சல் ஒழுங்கா இருந்தா ஆடுங்க, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. சரிக்கா அதெல்லாம் இனிமே சண்டை போட மாட்டோம். சரி நீங்க வரீங்களா? ஏம்மா நான் வரலம்மா, நீங்களே இருந்து விளையாடுங்க, நீங்க சண்டை போடுறதே போதும். நான் அடிக்கடி இருந்து விளையாடுவேன் ஊஞ்சல்ல, எனக்கு வேண்டாம். சரி பவி, படிப்புலாம் முடிஞ்சப்பறம் என்ன பண்ண போற? அதுவா, அத பத்தி இன்னும் யோசிக்கல அக்கா. படிப்பு முடிஞ்ச பிறகு அதெல்லாம் யோசிக்கணும். என்ன பண்ண, எங்கேயாச்சும் ஜாப்புக்கு போகலாம் பாக்கேன் அடுத்து. அப்படியா? சரி எதுவும் வேலைக்கெல்லாம் படிப்பு முடிஞ்சப்பறம் ட்ரை பண்ண சொல்லுன்னா என்கிட்டலாம். சரிக்கா ஓகே. இடி ஷாலினி ஒரு நிமிஷம் நின்று, நான் வேணா உன்னை ஆட்டி விடுதேன். அப்படியா? இடி அக்கா யாழினி அப்ப ஆட்டி விடுடி. சரிடி ஷாலினி வா, ஆட்டி விடுதேன் உன்னை. இடி அக்கா யாழினி கூட கொஞ்சம் ஃபாஸ்டா ஆட்டி விடுடி. இருடி பொறுமையா ஆட்டி விடுதேன். இடி அக்கா உனக்கு ஒரு பாட்டு படிக்கட்டுமாண்ணா? எங்க படி பாப்போம் பாட்டு. உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், உனக்காகவே இருக்கணும் எப்போதுமே. போதும் ஷாலினி நிப்பாட்டு, நீ பாட்டு படிச்சது போதும், காதெல்லாம் வலிக்குடி. போடி அக்கா லூசு, நீ ஒரு ஆளு, உனக்குன்னு நான் பாட்டெல்லாம் படிச்சேன் பாரு, போடி. என்ன இங்க பெரிய சிங்கிங் காம்படிஷனே நடக்க மாதிரி இருக்கு. ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு வந்துட்ட போல. ஆமா ஒரு வழியா தேடி பிடிச்சு வந்துட்டேன். எங்கெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கீங்க எல்லாரும்? ஷாலினி நீ பாட்டு படி, நான் கேக்குறேன், படி பாப்போம். போதும் அர்ச்சனா தான், ஒரு வாட்டி பாட்டு படிச்சு இந்த பல்ப் வாங்கினதே போதும். நீங்களும் என்ன பார்த்து சிரிக்கவா? அதெல்லாம் இல்ல சாலினி, நீ படி, நாங்க கேக்குறோம். யாழினி கூப்பிட்டு திரும்புறாளா பாரு, கண்டுக்கிடாத மாதிரியே இருக்கிறா. சில மாதிரி நிக்கிற இவகிட்ட பேசி எப்படி நான் புரிய வைக்க போறேன் எல்லாத்தையும்? அர்ஜுனத்தா நீங்க கூப்பிடுறது வேஸ்ட், எனக்கே நீங்க கூப்பிடுறது கேக்குது. அவ எப்படி நிக்கா பாத்தீங்களா? அவ அப்படிதான் இருப்பா, திமிர் பிடிச்சவ. ஆமா யாழினி, அர்ஜுனன் நான் கூப்பிட்டாங்க, உனக்கு கேட்கலையா? அதெல்லாம் நல்லாவே கேக்கும் அக்கா, அவ அப்படிதான் இருப்பா, கேட்டும் கேட்காத மாதிரியே பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருப்பா. டடி உனக்கு காலையில அடி வாங்கினது ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ ஒழுங்கா வாயை மூடிட்டு இருக்கியா இல்லையா நீ? இப்போ பொடி யாழினி, உனக்கு உண்மையெல்லாம் சொன்னா இப்படிதான் கோவம் அப்பப்ப பொத்துக்கிட்டு வரும். பொடி இவளே. போதும் நிப்பாட்டுங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதெல்லாம். பொடி எருமை, எல்லாம் உன்னாலதான். பொடி நான் போறேன். ஏய் யாழினி நின்னு ஒரு நிமிஷம். ஏடி உங்க அக்கா கோவப்பட்டுட்டு போறாடி. போறா, எங்க போவா, இங்கதானே இருப்பா. சரி வாங்கக்கா, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். போ, என்னமோ சொல்லுத, ரெண்டு பேரும் ஏன் தான் இப்படி அடிச்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. யாழினி என்ன உன்கிட்ட பேசணும். என்ன பேச போறீங்க? என்கிட்ட என்ன பேசணும்? என்ன ஆயிட்டு?
அங்க இருந்தே பேச வேண்டியது தானே? இல்ல நானும் உன்கிட்ட பேசணும்னு நிறைய டைம் முயற்சி பண்ணிட்டேன், நீ கண்டுக்கவே மாட்டிக்கியே. அதான் இப்பதான் பேசினா உண்டுன்னு வந்துட்டேன். ஓ, அப்படி என்ன பேச போறீங்க? ஏன் ஷாலினி திரும்பிக்கிட்ட? நீ என் முகத்தை பார்த்து பேசினா என்னவா? இல்ல, நீங்க பேசுங்க, நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். இல்ல நானும் நீ வந்ததுல இருந்து எவ்வளவோ பேச முயற்சி பண்ணுதேன். அது உனக்கு புரியுதா புரியலையா? இல்லைன்னா தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கியா? இல்ல என்ன பிடிக்கலையா? என்கிட்ட பேச உனக்கு விருப்பம் இல்லையா? அதுவா? நீங்க ஏன் இப்படிலாம் என்கிட்ட பேசுறீங்க? யாழ்னி அதுவான்னா அப்போ உனக்கு எல்லாம் புரியுது, புரிஞ்சும் புரியாத மாதிரி நீ கண்டும் கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்க, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லையே. நீங்களா ஒன்று புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணட்டும்? சரி, நானாவே உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீ என் முகத்தை பார்த்து போது பேசு. எதுக்கு நீ அங்க பக்கம் திரும்பி நிக்கிற? பேசு முகத்தை பார்த்து. இல்ல இல்ல, வேண்டாம், நான் போறேன். சாலினி வந்துருவா. அதெல்லாம் வரமாட்டா. நீ இப்ப என்கிட்ட பேசிட்டு போ. இப்படி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நான் என்ன பேசணும்னு சொல்லுறீங்க நீங்க? ஏன் அது உனக்கு தெரியாதா? நான் வேற சொல்லணுமா? சத்தியமா எனக்கு புரியல. நீங்க ஏன் இப்படிலாம் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? போதும் யாழினி, இப்ப என்னை திரும்பி பார்த்து நீ பேசு. என்ன பேசணும் உங்ககிட்ட? என்ன பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? போதும்டி, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆ, இது நல்லா இருக்கே. இவங்களாம் வந்து பேசுவாங்களாம், இவங்களாம் நம்ம கிட்ட கோவப்படுவாங்களாம். இவங்க கேட்டோன்னே நம்ம எல்லாம் சொல்லிடணுமா? சரிடி, நீ இவ்வளவு சொல்லுறல, என் முகத்தை பார்த்து அதை சொல்லு. இங்க பாருங்க, ஏடி வாடின்லாம் சொல்லக்கூடாது என்ன. அப்படியா? உன்ன இது எதுக்கு நீங்க இப்ப கிட்ட வந்து நிக்கீங்க? அதுவா இரு. போய் பேசுங்க, தள்ளி நின்னுங்க கொஞ்சம். சரி, அப்ப நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. இப்ப என்ன சொல்லணும் உங்களுக்கு? அங்க தள்ளி நின்னு பேச வேண்டியது தானே? கொஞ்சம் பொறுமையா இரு, பேசுறேன். ஏன் இப்ப இவ்வளவு கோவப்படுற? நீங்க கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. சரி, நான் உன்ட என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லிட்டேன். நீ அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்னு சொல்லுறீங்க? இடி, உன்னை திருத்தவே முடியாது போலயே. திருப்பி திருப்பி அதே தானே சொல்லிக்கிட்டு இருக்க. அதானே, தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா? தள்ளி நின்னு பேசுங்க. இல்ல நான் போறேன். யாழினி, நின்னு ஒரு நிமிஷம். இப்போ இல்ல, நான் போறேன். யாரோ என் நெஞ்சை திண்ணியது ஒரு விரலாலே. இப்ப நீங்க என் கையை விட போறீங்களா இல்லையா? எங்க போற? நின்னு ஒரு நிமிஷம். நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போ. இப்ப நீங்க கையை விடுங்க சொன்னேன் நான் உங்களை. சரி சரி, விடுறேன், கோவப்படாத. சரி, இவ்வளவு நேரம் நான் பேசுறத நீ கேட்டுட்டு தான் இருந்த. ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு போ. அதுக்கு திருப்பி திருப்பி நீங்க அதே தானே கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கேட்ட உடனே எல்லாத்துக்கும் உடனே பதில் சொல்ல முடியுமா? சரி, அப்ப நீ இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போ. என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அதுவா? அது நாளைக்கு சொல்றேன். ஏய் யாழினி, நீ இப்படி சொல்லிட்டு போனா நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன்? இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் இருங்க. ஐயோ, கிறுக்கு பிடிக்க வைக்கிறாளே. அர்ஜுனத்தா, இனி நீங்க மட்டும் நிக்கீங்க. யாழ்னி எங்க? அவளா வேற எங்கேயும் போகல. இப்பதான் மனுஷனை கிறுக்கு பிடிக்க வச்சுட்டு போறான். அர்ஜுனத்தா, என்ன சொல்றீங்க? யாருக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு? தெரியாம சொல்லிட்டேம்மா, யாருக்கும் கிறுக்கு பிடிக்கல. எப்பா, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ஒருத்தி பேசியே கொள்ளுறா, ஒருத்தி பேசாம கொள்ளுறா. சரி அத்தா, வீட்டுக்கு கிளம்பலாமா? சரி வாங்கம்மா, முதல்ல அதை பாப்போம், வீட்டுக்கு போகலாம். ஐயோ, இவ வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டா. இன்னும் என்னெல்லாம் நினைச்சு நான் புலம்பிட்டு இருக்கவோ தெரியல. இவ்வளவு நாள் இருந்ததெல்லாம் போதாதா? மறுபடியுமா?